தாவேக்க எம்எல்ஏக்களை சல்லடை போட்டு கண்காணிக்கும் சிஎம் விஜய். திமுக ஆபரேஷனை உடைக்கிறதுக்காக உளவுத்துறை நடத்துற அந்த அதிரடி. அரசாங்கமே கமிஷன் வாங்கலாமா? அதிரடி ஆலோசனையில ஈடுபடுற தாவேக்க அரசு. இந்த எல்லா சீக்ரெட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது ஐஎன்டி வயர். தமிழ்நாடு சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இப்ப செம்ம அனலா நடந்துட்டு இருக்க இந்த டைம்ல அசம்பிளிக்குள்ளார எப்படி கச்சிதமா நடந்துக்கணும்னு தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே 2 நாள் பக்காவா ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைமா சட்டமன்ற கூட்டத்தொடர்ல என்ட்ரி ஆகியிருக்கிற நம்ம தாவேக்க எம்எல்ஏக்கள்லாம் கொஞ்சம் திகைச்சு போய் தான் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாத இன்னொரு மெகா திகைப்பு என்னன்னா, ஆளுங்கட்சியான தாவேக்க எம்எல்ஏக்கள் ஒருத்தரையும் பார்ட்டி லீடர்ஷிப், அதாவது முதலமைச்சர் விஜய் உளவுத்துறை மூலமா செம்ம கராரா தீவிரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காராம். தாவேக்க எம்எல்ஏக்கள் அசம்பிளி முடிச்சு வெளியில போகும்போது யாரை தேடி போய் மீட் பண்றாங்க, இவங்களை ரகசியமா யார் வந்து பாக்குறாங்க, எம்எல்ஏக்களோட வீட்டுக்கு நைட்டோட நைட்டாவோ இல்ல பகல்லையோ யார் யாரெல்லாம் வந்துட்டு போறாங்க, அவங்களோட சொந்தக்காரவங்க எவனாச்சும் ஆப்போசிட் பார்ட்டி கூட டச்ல இருக்கானா, அப்படி இருந்தா அவனுக்கும் இந்த தாவேக்க எம்எல்ஏக்கும் நடுவுல என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை ஓடுது, இப்படி ஏகப்பட்ட கோணங்கள்ல ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் ஒருத்தரும் இப்போ சிஎம் விஜயோட நேரடி ரேடார்க்குள்ள இருக்காங்களாம். பொதுவா எந்த ஒரு ஆட்சியிலையும் உளவுத்துறை வச்சு எதிர்கட்சி தலைவர்களை தானே கண்காணிப்பாங்க. இதனடா உல்டாவா ஆளுங்கட்சியை தன்னோட சொந்த கட்சி எம்எல்ஏக்கள் மேல டவுட் பட்டு இப்படி சல்லடை போட்டு கண்காணிக்குதுன்னு விசாரிச்சப்பதான் கோட்டை வட்டாரத்திலிருந்து சில அதிரடியான விவரங்கள் கிடைச்சதுன்னு நரியார் அந்த சீக்ரெட்டை உடைச்சார். ஏற்கனவே நம்ம நரியார் பகுதியில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் விவரத்தை பார்த்துருந்தோம். அதாவது எதிர்கட்சியான திமுக ஆளுங்கட்சியான தாவேக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அதிருப்திகளை தனக்கு சாதகமாக வச்சுக்கிட்டு எப்படியாவது ஒரு 20 எம்எல்ஏக்களை விலை பேசி இந்த விஜயோட இளம் ஆட்சியை எப்படியாவது கவிழ்க்க பக்கா ஸ்கெட்ச் போடுதுன்னு பேசியிருந்தோம். உண்மைதான், தாவேக்கவில் இன்னும் சில எம்எல்ஏக்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவி கிடைக்காதனால லோக்கல்ல சின்ன சின்ன அதிருப்தி இருக்கு. அந்த காலத்துல விஜய் மன்றம், விஜய் மக்கள் இயக்கம்னு கொடி பிடிச்சி உழைச்ச உண்மை தொண்டர்கள் எல்லாம் விட்டுட்டு முந்தா நேத்து புதுசா வந்தவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய போஸ்டிங் தராங்க அப்படிங்கிற அந்த குமுறல் அங்கங்க ஓடிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சிவகாசி தொகுதியில ஜெயிச்ச அமைச்சர் கீர்த்தனாவுக்கு பார்ட்டிலையும் சரி கவர்மெண்ட்லையும் சரி ஓவர் முக்கியத்துவம் தரதுனால தென் மாவட்டத்தை சேர்ந்த தாவேக்க எம்எல்ஏக்கள் பல பேர் செம்ம அப்செட்ல இருக்காங்களாம். இப்படிப்பட்ட அதிருப்தி கோஷ்டிகளை தனித்தனியா அப்ரோச் பண்ணி அவங்க கூட ஐஸ் வச்சு பேசி அவங்கள சிஎம் விஜய்க்கு எதிராக திருப்புற வேலையை திமுக பேக்ரவுண்ட்ல ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு தான் முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலு, கே நேரு, செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க அடங்கின அந்த 5 பேர் மெகா டீம் ஃபீல்டில் இறங்கியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த திமுக டீம் நம்ம எம்எல்ஏக்களை தூண்டில் போட்டு வளைக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் விஜய் இந்த மெகா கண்காணிப்பு வளையத்தை போட்டிருக்காராம். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கத்துல சில பழைய அரசு கான்ட்ராக்ட்காரவங்க தாவேக்க எம்எல்ஏக்களை ரகசியமா கான்டாக்ட் பண்ணி, அண்ணே கவர்மெண்டோட இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்ஸை எங்களுக்கே முடிச்சுட்டாங்க, கடந்த திமுக ஆட்சியில் நாங்கள் இத்தனை % கமிஷன் கொடுத்தோம், உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு வெயிட்டாக கவனிச்சிடறோம் அப்படின்னு டேபிளுக்கு அடியில் பேசுகிற அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இந்த லஞ்ச கலாச்சாரத்தை ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிஎம் விஜய் தன்னோட ஓன் எம்எல்ஏக்களை ரொம்ப கராரா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன நரியார் அடுத்ததா தமிழ்நாட்டோட பொருளாதார சீர்திருத்தம் பத்தின அந்த விபரத்துக்கு வந்தார். தமிழ்நாட்டோட நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறத மனசுல வச்சுக்கிட்டு வெளியே கடன் வாங்காம அரசோட வருமானத்தை எப்படியெல்லாம் டபுள் ஆக்கலாம்னு முதலமைச்சர் விஜய் அதிகாரிகள் கூட தீவிரமான ஆலோசனையில இறங்கியிருக்காராம். இந்த தாவேக்க ஆட்சி 5 வருஷம் நீடிச்சா தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கடன் தொகை 20 லட்சம் கோடியா எகிரிடும்னு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சவால் விட்டதை சிஎம் விஜய் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இது சம்பந்தமா சக அமைச்சர்கள் கிட்ட விவாதிச்சிருக்கிறார். அந்த மீட்டிங்ல சில தாவேக்க அமைச்சர்கள் சூப்பரான ஒரு ஐடியாவை சொல்லியிருக்காங்க. தலைவரே, இதுவரைக்கும் டாஸ்மாக்ல அரசு கணக்குல வராம வெளியில புழங்கிட்டு இருந்த அந்த 1000 கோடிக்கு மேலான பிளாக் மணியை எப்படி இப்ப நாம பக்கா சீர்திருத்தம் பண்ணி அரசு கணக்குக்கே கொண்டு வந்தோமோ அதே ஃபார்முலாவை நீர்வளத்துறை, கனிம வளத்துறை, பத்திரப்பதிவுத்துறைன்னு அதிக வருமானம் வர துறைகள்லையும் அப்ளை பண்ணலாம். இதுவரைக்கும் இந்த துறைகளில் வெளியில உலாவிட்டு வர அந்த 10,000 கோடி ரூபாய் லஞ்ச பணத்தை அப்படியே நேரா அரசு கணக்குல சேர்த்தாலே வருவாய் சும்மா எகிரிடும். அது மட்டும் இல்லாம இப்போ பன்னாட்டு நிறுவனங்கள், அதாவது எம்என்சி கம்பெனிஸ் கூட ப்ராஜெக்டுகளுக்காக கமிஷன் தரதுக்கு ரெடியா இருக்காங்க. அதை தனிநபர்கள் கையில வாங்காம நேரடியா அரசு கணக்குக்கே வெள்ளையா கொடுக்க வச்சிடலாம் அப்படின்னு ஒரு அதிரடி ஐடியாவை கொடுத்திருக்காங்க. இதை பத்தி சிஎம் விஜய் ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு வராரு அப்படின்னு சொன்ன நரியார் கடைசியா நம்ம ஐஎன்டி வயர் எஃபெக்ட பத்தியும் பெருமையா சொன்னார்.
சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மூச்சு திணறும் ஆதவர்ஜனா துறை அப்படிங்கிற தலைப்புல பொதுப்பணித்துறையில இருக்கிற சீஃப் இன்ஜினியர்கள் உள்ளிட்ட பல முக்கிய பணியிடங்கள் காலியா கிடக்கிறதுனால வேலைகள்லாம் முடங்கி இருக்கு அப்படிங்கிற அந்த எக்ஸ்க்ளூசிவ் செய்தியை போட்டிருந்தோம். நம்ம செய்தியோட அதிரடி எதிரொலியா ஜூன் 16ஆம் தேதி அன்னைக்கு கோட்டையிலிருந்து அர்ஜென்ட் ஆர்டர் போடப்பட்டு 18ஆம் தேதியே பொதுப்பணித்துறையில் காலியாக இருந்த அந்த 8 சீஃப் இன்ஜினியர்ஸ் போஸ்டிங்க்கும் உடனடியாக புதிய அதிகாரிகளை நியமித்து சிஎம் விஜய் அதிரடி காட்டியிருக்காரு. அதோடு நிற்காம அவங்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற மண்டல பொறியாளர்கள் காலி பணியிடங்களையும் ஸ்பீடாக நிரப்ப உத்தரவு போயிருக்கு. இப்போதான்ப்பா பொதுப்பணித்துறை கொஞ்சம் மூச்சு விட்டுருக்கு, ரொம்ப நன்றின்னு கோட்டை வட்டாரத்தில் இருக்கிற அந்த டாப் அதிகாரிகள்லாம் நமக்கு ஃபோனை போட்டு பாராட்டுறாங்க. நிஜமாவே இந்த செய்தியை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நீங்க எங்களுக்கு கொடுக்குற அந்த ஆதரவு தான். அந்த ஆதரவை இன்னும் தொடர்ந்து நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. நாங்களும் உங்களுக்கு கோட்டைக்குள்ளார அடுத்து என்ன மாதிரியான அதிரடிகள் நடக்க போகுது அப்படின்னு அந்த பாலிடிக்ஸ்ல நடக்கிற அத்தனை சூடான விவரங்களையும் ஒன்று கூட மிஸ் பண்ணாம உடனுக்குடன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம்.